அடுத்து கீமோதெரபி எடுத்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசம், 9 மாசம் கீமோதெரபி போடுற மாரி இருக்கும். முடியெல்லாம் கொட்டு போயி, வெயிட் எல்லாம் 10 கிலோ, 15 கிலோ குறைஞ்சு, அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு முன்னாடி. இப்போ எவ்வளோ தூரம் எவால்வ் ஆகி வந்திருக்கும்? 8 சைக்கிள் கீமோதெரபி. ஏர்லியரா கண்டுபிடிச்சீங்க, T2 அது மாரிலாம் இருந்துச்சுன்னா 6 சைக்கிள் கீமோதெரபி போதும். இதுல மாலிகுலர் ஸ்டடி எல்லாம் வந்துட்டு கீமோதெரபி பிளஸ் இம்யூனோதெரபி எல்லாம் கம்பைன் பண்ணி குடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு இருந்தது போக 2 வாரத்துக்கு ஒரு தடவை கீமோதெரபி போடலாங்கிற அளவுக்கு வந்தாச்சு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ்ல குடுக்கணும். ஸோ ரொம்ப யங் ஏஜ்ல நம்ம குடுக்கலாம். ஓல்ட் ஏஜ்ல குடுக்க முடியாது. 60 வயசுக்கு மேலனா நம்ம ஃபாஸ்ட்டா ட்ரீட் பண்றோம்னு சொல்லிட்டு சைடு எஃபெக்ட் ரொம்ப குடுத்துறக்கூடாது. யங் ஏஜ்ல டாலரபிளா இருக்காங்களான்னு பார்த்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் குடுக்க முடியும். அப்ப 2 வீக்ஸ் ஒன்ஸ்னா நீங்க 3 மாசம் 2 1/2 மாசத்துலயே உங்களோட சர்ஜரி பண்ணிட்டு இருக்க கீமோதெரபியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 9 மாசம் இருந்த ட்ரீட்மெண்ட் 6 மாசம் ஆகி இப்போ 3 மாசத்துலயே கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. சில அக்ரெசிவ் டியூமர்ஸ், அதாவது ட்ரிபிள் நெகட்டிவ் இல்ல HER2 3+ அப்படிங்கிற வேரியண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க இம்யூனோதெரபி கண்டினியூஸா போடுற மாதிரி இருக்கும். அது 1 இயர் வரலையும் போடுற மாதிரி இருக்கும்.